பஹரும் என்று அழகு தமிழில் கவிதையை தொடங்கி கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு தொடங்கி கொடுத்தார்கள்? இதோ இந்த காணொளியில் காணலாம் வாருங்கள். இணை துணை பசி தூக்கம் இல்லாதவன், உணவு தேவைப்படாதவன் என படைத்த இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய இந்த கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் இவர். முத்துத்தனுதித்தும் தெளியொளி வட்டத்தமையொற்றும் தருமிசை முற்பட்டொரு பச்சை தலைமையில் வடிவாகி அருணகிரிநாதரெனும் தமிழ் புலவர் முருகனை புகழ்ந்து பாடிய திருப்புகழை மெய்மறந்து பாடி அதன் பொருளினை மாணவர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார் திருவடி கவிராயர் எனும் புகழ்பெற்ற தமிழ் ஆசிரியர். பாடங்களில் ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, இது போன்றொரு காவியத்தை யாராலும் படைக்க முடியாது, உங்களால் முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது ஆம், என்னால் முடியும் என்று 10 வயது சிறுவனின் குரல் ஒன்று கேட்டது. ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் ஞாபக சக்தியிலும் சகல துறையிலும் சிறந்து விளங்கிய அந்த சிறுவனை இது போன்றொரு காவியத்தை படைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஆசிரியரின் ஆசியோடு வெளிவந்த அந்த மாணவனுக்கு யாரை புகழ்வது, எப்படி புகழ்வது, எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிப்பது என்பதில் தயக்கம் இருந்தது. இறைவனை வேண்டி தினமும் காலம் கடந்து கொண்டிருந்தது. கவலையோடு கண்ணயர்ந்திருந்த அந்த சிறுவனின் கனவில் அவர்களது பாட்டனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி கொடுக்கின்றார்கள். காசிமே பஹரும் என்று ஆணையிடுகின்றார்கள். அந்த சமயத்திலிருந்தே கவிதை கொட்டத் தொடங்குகின்றது. பஹரும் என்ற வார்த்தையை கொண்டே இறைவனை புகழ்ந்து அந்த பாடலை தொடங்குகின்றார்கள். பகரும் உருவிலி அருவிலி வெறுவிலி சிறிதும் ஒரு தலை வயிலிலி துயிலிலி பருவின் உணவிலி துணையிலி இணையிலி பழைய சதுமறை முழுவதும் உணர்பவர் பசிய தமிழ் வளர் துறவலரவருமை. பழைய சதுமறை முழுவதும் உணர்பவர் பசிய தமிழ் வளர் துறவலரவருமை. பரவ வரிதரிதொரு பொருள் திருவுளம் அருளாலி. தனது பாட்டனாரை கனவில் கண்ட மகிழ்ச்சியில் அவர்களை புகழ்ந்தே திருப்புகழ் பாடத் தொடங்குகின்றார்கள். கவிதையை தொடராக எழுதி கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் மக்கப் பதிக்கும்